ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் துளிர் vlogs. டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபினா, முருங்கைக்கீரை சூப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னா, உளுந்து 3 ஸ்பூன், துவரம்பருப்பு 3 ஸ்பூன், 1 ஸ்பூன் அரிசி, 2 ஸ்பூன் சீரக மிளகு, 6-7 காஞ்ச மிளகாய். முருங்கைக்கீரையை நல்லா உருவி அலசி 2 நாள் நல்லா நிழல்லே காய வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு நம்ம சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் மிதமான சூட்டில் நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கோங்க. நல்லா வறுத்தெடுத்ததை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அதே பேனில் நம்ம உருவி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ முருங்கைக்கீரை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்க சீரகம், மிளகு, துவரம்பருப்பு அந்த மிக்சரையும் இதோட ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஃபைனலி நம்மளுடைய முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சு. இதில் எப்படி சூப் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இந்த பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளர் தண்ணியை வத்துற அளவு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா நம்மளுடைய சுவையான முருங்கைக்கீரை சூப் ரெடி. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். முக்கியமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் கண்டிப்பாக இதை டெய்லியும் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நம்மளுடைய அயர்ன் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஹீமோக்ளோபின் லெவலும் அதிகரிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.